நாம இன்னைக்கு ஒன்லி ஃபார் லவ்வோட 20வது எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ டைரக்டா டிராமாக்குள்ள பேர். ஓப்பனிங் சீன்லயே நம்ம கசின் படம் தான் காமிக்கிறாங்க. அப்படியே ப்ரொஃபசர் லியோ நினைச்சு புலம்பிட்டு இருக்கா. என்ன அவர் கூட வந்து கொஞ்சம் டைம் தான் கிடைச்சது, அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாம கண்டிப்பா டிரைவ் பண்ணணும், அவரை வச்சு லாங் ட்ரிப் போகணும் அப்படிங்கிற மாதிரி இவ இந்த பக்கம் பேசி நம்ம ஜூயி வந்து ஜியான் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த வீக்கெண்ட் வந்து எனக்கு ஓவர் ஒர்க் இருக்குங்க, என்னால எப்படிங்க வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்படியே ஸ்னோ வந்து அதிகமா பெய்யுது. அதனால ஜியான் வந்து தன்னோட கோட்டை வச்சு அவளை கவர் பண்ணிக்கிறான். கவர் பண்ணிட்டு வா, ரொம்ப கோல்டா இருக்கு, உள்ள கார்ல உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் காருக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. ஏன் அப்படின்னோடனே இங்க வந்து நீங்க எவ்வளவு வாமா என்னை ஹக் பண்ணிக்கிறீங்க, ஆனா காருக்குள்ள வந்து என்னை அப்படி பண்ண மாட்டேங்க, வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா காருக்குள்ள போனா அதை என்ஜாய் பண்ண முடியாது, அதை நான் மிஸ் பண்ணுவேன், நம்ம இங்க இருந்தே பேசலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஜியானா அதை பார்த்து நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா நான் இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீங்க எப்படி சடனா வந்து எங்கிட்ட இது இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஜி கொஞ்ச நேரம் கம்மன்னு இருக்கியா, இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்றதை விட்டு போட்டு ஏன் இப்ப நைன்னு பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. என்ன பண்றது, பிகாஸ் நான் உங்க லவர் ஆச்சே, என்ன பண்றது, நான் கேட்கற கேள்விக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கான். ஆமா நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ கரெக்டா சொல்ல வர கரெக்டா அவங்க அம்மா கால் பண்றாங்க. உடனே இருந்துட்டு சொல்ற அம்மா தான் கால் பண்றாங்க அப்படின்னு சரி உள்ள போய் பேசு, இங்க ரொம்பவே கோல்டா இருக்கு, நீ உள்ள போய் ஆன்சர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாளாம். இவ்வளவு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அட்டன் பண்ணி பேசுறான். அவங்க அம்மா இருந்துட்டு ஜூயி எவ்வளவு நேரம் உனக்கு கால் பண்ற, எஸ்எம்எஸ் தட்டி விட்டுட்டு இவ வாட்டுக்கு சாப்பிட போறான். ஜியானும் அந்த பக்கம் வந்து இவன் அனுப்பின எஸ்எம்எஸ் எல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு இருக்கான். அப்படியே ஒரு புது பர்சனை காமிச்சாங்க பாத்தியா, அவனோட லைவ் ஸ்ட்ரீம்கான அந்த நேரம் வருது. உடனே இருந்துட்டு அவன் வந்து ஜூயிக்கு வந்து இந்த மாதிரி லொகேஷன் வந்து சென்ட் பண்ணி விடுறான். இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க இருக்கணும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணி விடுறான். ஜூயி அதை பாக்குறான். பார்த்துட்டு இருந்துட்டு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட வந்து காமிக்கிறாளா, இந்த மாதிரி அனுப்பிச்சுட்டு இருக்காடி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு யூ எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இவனும் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. டே அங்க போலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து யோசிச்சுட்டு இருக்கும். சரி போய் தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பி அவளும் வந்துடுறான். வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்னு இருந்துட்டு ஜூயி வந்து என்னமோ கேட்க வரும்போது வெயிட் பண்ணுங்க, இந்த லைவ்லயே உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜூயை வந்து உட்கார சொல்லிட்டு அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டார்ட் பண்றான். அப்படியே அப்பதான் வந்து இவனோட உண்மையான பேரே சொல்றான், ஜாக்சன் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. ஒன்னு இருந்துட்டு இந்த பேரை நம்ம எங்கேயும் கேட்ட பாரு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணி பாக்குறான். அவனை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவனை பத்தி ரிப்போர்ட் எல்லாம் வருது. அதுல வந்து 14 வயசுலயே பெரிய பெரிய படிப்பெல்லாம் முடிச்சிருக்கா, டாக்டர் டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு. அவன் வந்து பிசினஸ்ல வந்து ரொம்பவே அட்வான்ஸா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் அவனை பத்தி ஃபுல் டீட்டெயில் வருது. உடனே அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜூயிக்கு அப்படியே ஆச்சரியம் ஆயிருது. அவனே பார்த்துட்டு இருக்கானா. அவன் வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு கம்பெனி கூட வந்து மெர்ஜ் பண்ண போறோம், அந்த கம்பெனியோட பார்ட்னர் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது என்னுடைய கம்பெனியோட பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரூஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் யாருன்னு நமக்கே தெரியும், இவன் வந்து ஜியானோட வந்து ஜியானோட வந்து ஒர்க் பண்ற மாதிரி பேசி இருப்பான். ஆனா இப்ப பார்த்தா இவன் கூட வந்து கை கோர்த்துட்டா. இதை பார்த்தோன்னே ஜூயிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியாம. உடனே இருந்துட்டு அவனும் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ப்ரூஸ் வந்து எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்டு, அதனாலதான் அவங்க கூட நாங்க மெர்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானா. இதை பார்த்து குவான்ஜிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. உடனே பதட்டமா வந்து ஜியான் இதை கொஞ்சம் பாருடா, என்ன போயிட்டு இருக்குதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த லைவ் ஸ்ட்ரீம் தரான். அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து அவனும் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஒன்னா மெர்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிருது நம்ம ஜியானுக்கு. அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, ப்ரூஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான், நாங்க 2 பேரும் சேர்ந்து சிப் கம்பெனிலேயே ஒரு வந்து வேற லெவல் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவனுக்கு அப்படியே தலையே சுத்திடுது, என்னடா பண்றதுன்னே தெரியல. உடனே அவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜூயி கிட்ட வந்து ப்ரூ வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். அப்ப அவ வாட்டுக்கு அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறானா. அப்ப வந்து அவனுக்கு கால் வருது. உடனே இருந்துட்டு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு கால் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறான். நம்ம யூ ப்ரொஃபசர் தான் கால் பண்ணி இருக்கிறாங்க. கால் பண்ணிட்டு ப்ரூஸ் என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன திடீர்னு இருந்தாப்ல, ஏன் வந்து உங்க மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தான், 100% வந்து நம்பிக்கை வச்சிருந்தான், நீங்க என்ன சடனா இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த மாதிரி ஜாக்சன் யூ வந்து நம்ம ஜாக்சனே கூப்பிட்டுக்கலாம். ஜாக்சன் யூங்கிறது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு, அதனால நம்ம ஜாக்சனே சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஜாக்சன் வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்பவே ஜீனியஸான பர்சனு, எனக்கு வந்து அவங்களோட கை கோக்குறதா ரொம்ப புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யூ ப்ரொஃபசர் வந்து சொல்லி புரிய வைக்க
மாதிரி வர்றான். ஆனா அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். இல்ல எனக்கு வந்து இவன் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, ஏன்னா இதுல வந்து அவன் ஜீனியஸும் கூட, அதனால வந்து அவங்க கூட கை கோக்கறதா எனக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதுக்கு மேல நம்ம யூ ப்ரொஃபஸருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே இருந்துட்டு இவன் வந்துட்டு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனு இருக்கானா. உடனே யூ ப்ரொஃபஸரை எதுவும் சொல்லல. இதையெல்லாம் ஜூயி வந்து ஒரு ஓரமா நின்று அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே தான் இருக்கான். ஜாக் வந்து சொல்றான், தேங்க்ஸ், என்னுடைய செர்மனி ஓப்பனிங் செர்மனி அவார்டுக்கு வந்ததுனால ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். பரவாயில்லைங்க ஜாக் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பரவாயில்ல நீங்க என்ன யூயங்கனே கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பரவாயில்ல நான் இப்படியே கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவன் அப்படியே நின்று ஜூயவே பார்த்துட்டு இருக்கான். இந்த ட்ராக் எங்க போகணும்னு தெரியல. அப்படியே வந்து நம்ம ஜூயி கார்ல வரும்போது எஸ்எம்எஸ் பண்ணிட்டே வரா ஜியானுக்கு. ஜியான் அந்த லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்களா இல்லையா, என்ன ப்ரூஸ் பண்ணிட்டாங்க, என்ன திடீர்னு ப்ரூஸ் வந்து அவங்களோட மெர்ச்சி பண்ணிட்டாங்க, என்னதான் நடக்குது சொல்லுங்க கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கம் வந்து ஜியான் வந்து எந்த ரிப்ளைமே பண்ணலையா. அப்படியே ஜியானை வந்து போன் மீட்டிங் எல்லாம், இந்த பக்கம் வந்து ஜியானை வந்து போன் மெம்பர்ஸ் எல்லாம் வச்சு கிளின்னு இழிச்சிட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜியானுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே தலை மேல கைய வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஜூயி வந்துட்டு சரி இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜியான் கம்பெனிக்கு வண்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானா. கரெக்டா அங்க வந்து அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உடனே நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு ஜூயி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்ல நான் அர்ஜென்டா ஜியான் கிட்ட பேசணும், பேச முடியுமா இப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்ல அவர் வந்து இந்த மாதிரி போர்டு மெம்பர்ஸ் கூட மீட்டிங் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல அவர் வந்து ரொம்பவே நேரமா இங்க இருந்து கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. என்ன மனநிலைமையில இருப்பா அப்படிங்கறது வந்து இவனால புரிஞ்சுக்க முடியுது. அதனால ரொம்பவே ஃபீல் பண்றான். வந்து ஜியானுக்கு வந்து மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜியான் வந்து அப்படியே தண்ணி அடிச்சுட்டு ரொம்பவே சோகமா பாட்டு பாடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கசின் பண்ணியும் இங்க வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே இருந்துட்டு ஜூயி வந்து மெசேஜ் பண்றான், ஜியான் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நான் அப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் ஃபைன் நல்லா தான் இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு ஜூயி அடுத்த செகண்டே வந்துடுறான். ஒடியாந்து ஜியானு கிட்ட வந்து கதவை தட்டுறானா. உடனே வந்துட்டு ஜியான் வந்து கதவை ஓபன் பண்ணி விடுறான். கரெக்டா அவன் வந்து நிக்கிறக்கும் ஜூயி வந்து கதவை ஓபன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கா. உடனே சடனா வந்து உடனே ஜூயி ஒடியாந்து ஜியானை வந்து ரொம்பவே டைட்டா ஹக் பண்ணிக்கிறானா. உடனே இருந்துட்டு நீ எங்க இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அதனாலதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இவனுக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிறான். இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் பெட்டராவே ஃபீல் ஆகுது. அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. சரி நானும் உங்களுக்கு வந்து கம்பெனி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படி இங்க இந்த எபிசோட் முடிஞ்சுது. எப்படி இருந்தது என்னோட நரேஷன் பிடிச்சிருந்ததா? வாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஜியான் இந்த ப்ராப்ளத்துல வந்து எப்படி சால்வ் பண்றான், இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி அவன் ரிலீஃப் ஆகி வெளியே வரான் அப்படிங்கறத